ஹாய், வெல்கம் டு போனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேங்காய் ஊற்றி புளி ஊற்றாமல் பொரிக்குழம்பு மாதிரி பொரிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு முழு பூண்டு அரிஞ்சு போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகா, வடம் இதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிட்டுருக்கேன். ஸ்டார்டிங்கில் எடுக்க மறந்துட்டேன், அதனால் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்குவோம். தக்காளி நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். எதனாலன்னாக்கா புளி ஊற்றலை, அதனால் வெறும் தக்காளி தான் புளிப்புக்கு. தக்காளி 3 தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதில் போட்டுருவேன். கத்திரிக்காயும் முருங்கைக்காய் வதங்கிடுச்சு. இப்போ தூள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வதங்கினே குழம்பு தூளும் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். இப்போ ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது குழம்பு கொதி வந்தவுடனே அரைச்சி ஊற்றிடலாம். குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிடலாம். நம்ம தேங்காய் ஊற்றியாச்சு. இது லைட்டாக இது ஒரு கொதி வரட்டும். வந்தவுடனே கட்டுறேன். குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி பொரிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாய். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் போடாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ.